வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், துணிச்சல், எளிமை, பணிவு மற்றும் பொது சேவையில் தளராத அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் கூடிய குடியரசுத் தலைவரின் பயணம் நாடு முழுவதிலும் உள்ள மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சேவையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நீண்ட ஆயுளுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் திகழ வேண்டும் என்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. அனைத்து வயதினருக்கும் யோகாவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோட் பகுதியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் நாளை நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு உலகம் முழுவதும் சுமார் 2500 இடங்களில் யோகா தின கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் 210க்கும் மேற்பட்ட இந்திய தூதரகங்கள் பங்கேற்கின்றன. மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாநில மக்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், இலக்கியம், இசை, ஆன்மீகம், அறிவியல், வர்த்தகம், வணிகம் மற்றும் சமூக சீர்திருத்தம் மூலம் நாட்டின் வரலாற்றில் அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய மாநிலம் மேற்கு வங்கம் என பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துமாஸ் வீதியில் உள்ள பான்சியோனா பிரெஞ்சு பள்ளியில் பிரகதி பாத யாத்திரை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெறவுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இந்த பாத யாத்திரை நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கிறார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.